கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா காபாவில் இருக்கக்கூடிய கருப்பு கல் இருக்கு பாருங்க, ஹஜருல் அஸ்வத் கல். அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நம்மளுடைய மார்க்கத்திலே இருந்தாலும் சில முக்கியமான விஷயங்களை கூட நம்ம தெரிந்து கொள்வதில்லை. ஆனால் நபி அவர்கள் வரலாற்றுகளை மக்களுக்கு போதித்தார்கள். சஹாபாக்களுக்கு அஸ்வத் கல் பற்றிலாம் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இஸ்லாத்தில் எத்தனையோ விஷயங்கள் இருந்தாலும் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு புனிதத்தன்மை வாய்ந்ததாக இருக்குது. ஏன்னா அது காபாவில் பொருத்தப்பட்டிருக்கு. அது சொர்க்கத்திலேருந்து கொண்டு வரப்பட்ட கல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இன்னும் பார்த்தீங்கன்னா இதற்கு வரலாறு சொல்லும் போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலிருந்து இருக்குதுன்னு சொல்லப்படுது. இன்னொரு வரலாறு சொல்லும் போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலிருந்து இருக்குதுன்னு சொல்லப்படுது. எப்படி பார்த்தாலும் 4000 வருஷமாவது என்ன இருக்கும், இந்த கல்லுடைய வயது இருக்கும்னு நம்ம சொல்லலாம். அதுலேயும் நபி அவர்கள் சொன்னாங்க, இந்த கல் இந்த பூமிக்கு வரும்போது வெள்ளையாக தான் இருந்துச்சு, ஆனால் அதன் மீது மனிதர்கள் கை வைக்கிறதுனாலையும் அவர்களுடைய பாவ மன்னிப்பை கேட்கறதுனாலையும் அந்த கல் என்னாச்சு, கருப்பாச்சுன்னு சொல்லிட்டு அறிவிப்புகளே சொல்லியிருக்காங்க. சுபஹானல்லாஹ். இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இருக்குதுன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மேஜிக்கான ஒரு விஷயம் தான் நம்ம சொல்லணும். ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக்காக பொருந்திரும், ஒரு சில விஷயங்கள் சயின்டிஃபிக்காக கூட பொருந்தாதுன்னு இருக்கும்ல, அந்த மாதிரியான ஒரு விஷயம்தான் நமக்கு இந்த கல். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே அதில் ஒரு பெரும் கண் இருந்துக்கிட்டே இருக்குது. அதுலேயும் சயின்டிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சயின்டிஸ்ட் இல்லை, 1981 இதுவரையும் கிட்டத்தட்ட 18 சயின்டிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா அதை ஆராய்ச்சி செஞ்சுருக்காங்க. எப்படி செஞ்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கல்லே விழுகுதுன்னா முழுசாக விழுகாது. அது நீங்கள் நல்லா உத்து பார்த்தீங்கன்னா தெரியும். நான் உங்களுக்கு இமேஜ் போடுறேன் பாருங்கள். அப்படியே விரிசலாக இருக்கும். என்னென்னா அந்த இடத்துல எல்லாம் சின்ன சின்னதாக உடஞ்சி விழுகிறது. அதே சமயத்தில் அங்கே இருக்கக்கூடிய சவுதி கவர்மெண்ட்டே என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்கக்கூடிய பீசஸ்லாம் எடுத்து என்ன பண்ணுறாங்க, அவங்க லேபுக்கெலாம் டெஸ்ட் பண்ண கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்கு மேலே துருக்கியுடைய ஒரு பள்ளிவாசலில் அதனுடைய ஒரு நுழைவு வாயிலில் பார்த்தீங்கன்னா இந்த விழுந்திருக்கு பாருங்க, இந்த சின்னதாக ஒரு பாட் மாதிரி அந்த கல்லை என்ன பண்ணியிருக்காங்க, அந்த அஸ்வத் கல்லில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பாட்டை, ஹஜருல் அஸ்வத் கல்லுடைய பாட் எங்கே வச்சுருக்காங்கன்னா துருக்கியில் வச்சுருக்காங்க. ஒரு முக்கியமான பள்ளிவாசல், அது ரொம்பவே பழமை வாய்ந்த பள்ளிவாசல். அதில் என்ட்ரன்ஸில் என்ன பண்ணியிருக்காங்க, கதவுல அந்த நிலவு மேலேயே என்ன பண்ணியிருக்காங்க, பொருத்தி வச்சுருக்காங்க. அப்படி நிறைய நாடுகளுக்கு, முக்கியமான இந்த மத்திய கிழக்கு நாடுகள்லாம் இருக்குது பாருங்கள். சவுதிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா துருக்கி இருக்கிறாங்க, UAE இருக்கிறாங்க, கத்தார் இருக்காங்க. இந்த மாதிரி முக்கியமான நாடுகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கல்லை அப்படியே நம்ம எடுக்க முடியாது. ஏன்னா அது காபாவில் பொருத்தப்பட்டிருக்கு. இது பார்த்தீங்கன்னா பழமை வாய்ந்ததாக இருக்குது. அதனால நம்ம அந்த கல்லை எடுக்காமல் அந்த கல்லில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன துகள்கள் கிடச்சாவே நம்ம இடத்துக்குள்ள வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய நாடுகளில் மியூசியமில் கூட வச்சுருக்காங்க. அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ரிசர்ச்சுக்கும் அனுப்பியிருக்காங்க. நாம் இந்த கல்லை பற்றி தெரிஞ்சு கொள்ளும் போது நம்ம பார்த்திங்கன்னா 2 விஷயம் சொல்லலாம். ஒன்று என்னென்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காலத்திலிருந்தே இந்த ஒரு கல் இருந்ததாக சொல்லப்படுது. எப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானத்திலிருந்து இந்த பூமிக்கு வந்தாங்களோ அப்போவே அவர்களோடு இந்த கல்லும் அனுப்பப்பட்டுச்சு அப்படின்னு ஒரு வரலாறு இருக்குது. ஆனால் அதிகமானவங்க சொல்லக்கூடிய வரலாறு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அறிவிப்புகளில் கொஞ்சம் ப்ரூஃபாக பார்க்கும்போது நமக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் தான் இருக்குது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் காபாவை கட்டுறாங்க. அது நமக்கு தெரிஞ்சது தான். அப்படி அவங்க கட்டும் போது கட்டி முடிச்சணும் ஒரு மூலையில் பார்த்தீங்கன்னா ஒரு காலி இடம் இருக்குது. இப்போ நான் ஒரு இமேஜ் போடுறேன், நீங்கள் பாருங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இடத்துல மட்டும் காலி இடம் இருக்கா, அந்த இடத்துல ஒரு கல்லை வைக்கிறாங்க. அந்த கல் தான் பார்த்தீங்கன்னா இந்த கல். ஆனால் இந்த கல்லை எப்படி வச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன பண்ணுறாங்க, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இடத்துல அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு கல்லை தேர்ந்தெடுத்துடுவாங்கன்னு சொல்கிறாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தேடி பார்க்குறாங்க, அவங்களுக்கு கிடைக்கல. ஆனால் அவங்க திடீர்னு பார்க்குறாங்க அந்த இடத்துல கல் இருக்குது. அப்போ இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல கேட்குறாங்க. அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறாங்க, இது பார்த்தீங்கன்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வந்தாங்க, என்னது சொர்க்கத்திலிருந்து வந்துச்சு, அல்லாஹ்வே அனுப்பியிருக்கான், இது சொர்க்கத்திலிருந்து வந்த கல்லுன்னு சொல்லிட்டு சொன்னதாக நம்ம அறிவிப்புகளில் பார்க்க முடியுது. அப்போ அந்த காபாவில் ஒரு இடம் காலியாக இருந்திருக்குது, அது அல்லாஹுடைய நாட்டம். அந்த இடத்த நிரப்புறதுக்கு ஒரு கல் மேலிருந்து வந்திருக்கு அப்படிங்கிறதான் உண்மை. அதே நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் காபாவெல்லாம் புதுப்பிச்சு கட்டும் போது என்ன பண்ணாங்க, எல்லாமே அதே இடத்துலையே எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் இருந்துச்சோ அதே இடத்துல வச்சுருக்காங்க. இன்றைக்கி நீங்கள் எல்லாருக்குமே தெரியும், நீங்கள் ஒரு நார்மலாக ஹஜ்ஜுடைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னாவே எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, காபாவை தவாப் செஞ்சுட்டு காபாவுடைய கேட்டத்தோட முயற்சி பண்ணுவாங்க. அந்த கேட்டுங்கிறது 6 அடியை தாண்டி தான் வச்சுருப்பாங்க. அந்த கேட்டத்தோட முயற்சி பண்ணுவாங்க. ரெண்டாவது என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஹஜருல் அஸ்வத் கல்லை என்ன பண்ணுவாங்க, முத்தமிட முயற்சி பண்ணுவாங்க. தொட பார்க்கறதுக்கு, மூஞ்சி வைக்கிறதுக்கு தான் ரொம்ப முயற்சி பண்ணுவாங்க. இது நீங்கள் நார்மலாகவே வீடியோஸில் பார்த்துருக்கலாம். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பண்ணாங்க, அதனால சஹாபாக்களும் பண்ணுறாங்க, நாமளும் பண்ணுறோம். நபி அவர்கள் அதை சுன்னத்தாக பண்ணியிருக்கிறனால நபி அவர்கள் செய்ததை நாம் செய்வது நமக்கு சுன்னத்து. அதனால நம்ம என்ன பண்ணுறோம்,
உம்ராக்கு போனாலும் ஹஜ்ஜுக்கு போனாலும் அந்த ஒரு காரியத்தை நம்ம செய்கிறோம். ஆனால் அதை நம்ம வணங்குறது கிடையாது. நிறைய பேர் வந்து இஸ்லாத்தில் வந்து அவங்களும் கல்லை தான் வணங்குறாங்க, அங்கே ஒரு கருப்பு கல் இருக்குங்கிறாங்க. கிடையாது. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு புனிதத்தன்மை வாய்ந்ததாக இருந்தாலும் அது வணக்கத்துக்கான ஒரு பொருள் கிடையாது. அதே சமயத்தில் இதை ஆராய்ச்சி செய்யறதுக்காக ஆய்வாளர்கள் எல்லாம் வந்து போட்டி போடுறாங்க. ஏன்னா இது சொர்க்கத்திலேருந்து வந்த கல்லுன்னு சொல்லிட்டாங்க. குரானில் இருக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் எதை எடுத்து பார்த்தாலும் ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தா உண்மையாக இருக்குது. அப்போ இதையும் நம்ம ஆராய்ச்சி செஞ்சிடணுமேன்னு சொல்லிட்டு படாத பாடுபடுறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா முதல் சயின்டிஸ்ட்டு 1981 ஆரம்பித்து ஒரு முக்கியமான ஒரு 3 தியரி சொல்கிறாங்க. அதை மட்டும் நான் சுருக்கமாக சொல்ல பாருங்கள். முதல் ஒருத்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதை ஆராய்ச்சி செஞ்சு பார்த்துட்டு இதில் இருக்கக்கூடியது அப்படிங்கிறது மெட்டோரைட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள் தான். அது எங்கே வந்து இருக்குன்னா மேலே, அதாவது இந்த ஸ்பேஸ்லாம் இருக்குது பாருங்கள், அங்கே வந்து எரிக்கல், அதுக்கப்புறம் வந்து பாறையெல்லாம் இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம படத்தில் பார்த்தாவே ஸ்பேஸில் எப்படி காட்டுவாங்க, எல்லா கல்லெல்லாம் சுற்றிட்டே இருக்க மாதிரி காட்டுவாங்களே, அப்படிப்பட்ட ஒரு கல் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, கடைசியாக வந்து ஒரு தியரி கொடுக்குறாங்க. ஆனால் அந்த தியரி என்ன ஆகுதுன்னா கடைசியாக ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஏன் ரிஜெக்ட் பண்ணுறாங்கன்னா, இந்த அஸ்வத் கல்லை எடுக்கிறாங்கல்ல, அதை தண்ணியில் போட்டு பார்த்தா கல் முழுகிறது இல்லை, கல் மிதங்குது. அப்போ அந்த கல் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கனமாக இருக்குது. கல்லுனாவே பொதுவாக என்ன ஆகும், தண்ணியில் முழுகணும் தானே. ஆனால் கல் மிதக்குது அப்படிங்கும் போது என்ன ஆகுதுன்னா, அந்த மெட்டோரைட் அப்படிங்கிறது முழுகுமா மிதக்குமான்னு கேட்டிங்கன்னா முழுகிருமாமா. அப்போ இது மெட்டோரைட்லன்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில வருஷங்கள் கழிச்சு இன்னொரு சயின்டிஸ்ட் வந்து இதை வந்து ரிசர்ச் பண்ணும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது பியூமிக் ஸ்டோன் அப்படின்னு சொல்கிறாரு. பியூமிக் ஸ்டோன்னா என்னென்னா, எரிமலையெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வெடிச்சா என்ன ஆகும், அந்த நெருப்பு குழம்பெல்லாம் வந்து ஒரு கல் மாதிரி ஃபார்ம் ஆகும்ல, அதுதான் இது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது கருப்பாக இருக்கிறதுனால அதனால் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் அதுக்கு ஏதாவது சாத்தியம் இருந்துச்சான்னு கேட்டால் அதையும் டெஸ்ட் பண்ணி பார்த்தா அப்படி ஒரு விஷயம் அங்கே நடக்கிறதுக்கு பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே என்ன இருக்குன்னா இந்த காபா கட்டப்பட்டுள்ளது. அப்போ இதுக்கும் அதுக்கும் என்ன இருக்குது, முரண்பட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அதையும் வந்து மறுத்துறாங்க. மூணாவதாக வந்து பார்த்திங்கன்னா இது இம்பேக்டேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருளுங்கிறாங்க. அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம முதல்ல ஒன்று பார்த்தோம்ல, மேலே வந்து சுற்றிட்டு இருக்கும் எரிக்கல்லாம் அப்படின்ட்டு, அந்த எரிக்கல்லுன்னு சொன்னதை மறுத்தாலும் அந்த எரிக்கல் வந்து உலகத்தில் விழுகும் போது அதனுடைய பாதிப்பில் உலகத்தில் இருந்த இடத்துல இருந்த கல் இப்படி மாறிடுச்சுங்கிறாங்க. அதுதானான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அதையும் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு மாதிரி ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, எந்த கல்லோடும் இது ஒத்து போல. அப்படின்னா உலகத்தில் இருக்கக்கூடிய கல்லோடும் வந்து அந்த கல் ஒத்து போல, அதுக்கப்புறம் இந்த மாதிரி விசித்திரமாக இருக்கக்கூடிய எரிமலையோடும் வந்து ஒத்து போல, வானத்திலிருந்து எடுத்துட்டு இருக்கக்கூடிய சில கல்லோடும் வந்து அது ஒத்து போல. சுபஹானல்லாஹ். அப்போ அல்லாஹ் வந்து அதை எவ்வளோ ஸ்பெஷல் ஆக்கியிருப்பான் பாருங்க. இது சும்மா ஏதோ ஒரு கல், அதுக்கு ஒரு கதையை கட்டி விட்டாங்க அப்படிங்கிறதுலாம் கிடையாது. அது உண்மையாலுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அல்லாஹ் ஒரு கிஃப்டாக வந்து கொடுத்துருக்கான். அது வந்து இத்தனை வருஷமாக இருக்குது. நம்மளுடைய உம்மத்துகள்லாம் நாமெல்லாம் போகும்போது என்ன பண்ணுறோம், அதை தொடரோம், முத்தமிடுறோம். சுபஹானல்லாஹ். இதுவரை விஞ்ஞானிகளே வந்து எல்லா ரிசர்ச்சும் பண்ணி பார்த்துட்டு இது இல்லை அது இல்லை அது இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாரும் அடுத்தடுத்து வர்றவங்க மறுத்துக்கிட்டே இருக்காங்க. உண்மைகளை கண்டறிய முடியாமல் இருக்கிறனால அதை ஆராய்ச்சி செய்கிற சயின்டிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக என்ன பண்ணுறாரு, இஸ்லாத்தை தழுவுறாரு. ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண கல் தானே, அவங்கள பொறுத்தளவுக்கு அப்படி தான் சாதாரண கல். ஆனால் அந்த கல்லை கூட நம்மளால் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அதில் மிராக்கள் இருக்குன்னா அந்த மதம் வந்து தூய்மையான மதம்னு சொல்லிட்டு இஸ்லாத்தை தழுவுறாங்க. சுபஹானல்லாஹ். அவ்வளோ சிறப்பு மிகுந்த அந்த கல். அது நாமளும் வந்து ஹஜ் உம்ரா போனால் முத்தமிடணும். ஏன்னா நபி அவர்கள் முத்தமிட்டாங்க, நாமளும் அதை முத்தமிடலாம். அல்லாஹ் அந்த நல்ல நசீபை நமக்கு தருவானாக. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், அந்த வியக்கத்தக்க நம்முடைய மார்க்கம் சம்பந்தமான விஷயங்களை நாம் தெரிஞ்சு கொள்வதே வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றி பேசின நன்மையும் அதை பற்றியான ஒரு அன்பும் இன்னும் வந்து நமக்கு கூடுறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நம்ம நிறைய வீடியோஸ் போட்டு வரோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.